வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகாஸ்வேதா தேவி எழுதின திரௌபதி இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. மகாஸ்வேதா தேவி ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு பெங்காலி ரைட்டர். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் கூட. அவங்க நிறைய நாவல்ஸும் ஷார்ட் ஸ்டோரிஸும் பெங்காலியில் எழுதியிருக்காங்க. அவங்கள முக்கியமான படைப்புகள்னு பார்த்திங்கன்னா அமிர்த சஞ்சய், அரண்யர் அதிகார், ஹஜர் சுர்சிர் மா, ருடாலி, சோட்டி முண்டா தார்தேர். அவங்களுக்கு நிறைய அவார்ட் கிடச்சிருக்கு. அதில் முக்கியமான அவார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி அவார்டு பெங்காலியில், ஞானபீத் அவார்டு, ரமன் மக்சேசே அவார்டு, பத்மஸ்ரீ, அப்புறம் பத்ம விபூஷன். இந்த திரௌபதின்ற கதை அவங்க எழுதின அக்னி கர்ட்ன்ற கலெக்ஷனில் 3 கதையில் ஒரு கதை. இது பப்ளிஷ் ஆனது 1978. இந்த கதையில் 1967லேருந்து 72 வரைக்கும் நடந்த நக்சலைட் ஆக்டிவிட்டீஸை பற்றி தான் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த கதையில் டொப்டியும் அப்புறம் துல்னா, டொப்டி ஒய்ஃபு, துல்னா ஹஸ்பண்டு. இவங்க 2 பேருமே வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப வாண்டடான கிரிமினல்ஸ் மாதிரி அவங்களுடைய பேர் இருக்குது. இவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்றது தான் இந்த கதை. இந்த கதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது காயத்ரி சக்கரவர்த்தி ஷிபோக்கு. முதல் பகுதி பார்த்திங்கன்னா ஒரு ஆவணம் மாதிரி தான் அவங்க எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ என்ன நடக்குதுன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ கதைப்படி பார்த்திங்கன்னா டோப்டி மேஜன் ஒரு 27 வயசு பெண்மணி. அவங்க மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டு போலீஸில் இருக்குது. அவங்களுடைய ஹஸ்பண்ட் துல்னா மாஜி, அவர் இறந்துடுறாரு. ஏன்னா அவர் போலீஸ் சுட்டுடுது. இவங்க 2 பேரையும் போலீஸ் ஏன் தேடுறாங்கன்னா சுர்ஜா சாஹுவும் அவரோட மகன்கள் இவங்கெல்லாம் நில முதலாளிங்க. இவங்களை கொலை பண்ணது இவங்க தான். அதனால தான் இவங்கள போலீஸ் தேடுது. இவங்க எப்படி அந்த இடத்துல தப்பிச்சாங்கன்னா இறந்து போன மாதிரி கீழே விழுந்துட்டாங்க. எதுனா ஒரு அட்டாக் நடந்தது. ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஆப்ரேஷன் பக்குலின்றதில் இவங்களை கொலை பண்ணும் போது அவங்கள காப்பாற்றுறதுக்காக வந்தது. நிறைய பேர் ஒரு கும்பலாக தான் இவங்களை கொலை பண்ணியிருக்காங்க. சுர்ஜா சாஹு அவங்களுடைய மகன்களும் நிறைய பேரை கொன்னுட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் தப்பிச்சிட்டாங்க. இப்போது கேப்டன் அர்ஜுன் சிங் அவ்வளோ ஒரு கோவத்தில் இருக்கார் டோப்டி மேலே. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் டயபெட்டிஸே அந்த பொண்ணால் ஏதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் சேனநாயக்கை போய் பார்க்குறாரு. ஏன்னா அவரும் ஒரு இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு எப்படி ஐடியா கொடுக்கணுன்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கொரில்லா ஃபைட்டர்ஸ் எல்லாம் முதல்ல ஒழிச்சு கட்டிடணும்னு. இப்போ டோப்டியும் துல்னாவும் இந்த மாதிரி ஒரு கொரில்லா ஃபைட்டர்ஸ் தான். கொரில்லா ஃபைட்டர்ஸ்னால் மறைஞ்சிருந்து தாக்குறவங்க. இப்போ பக்குலிலேருந்து தப்பிச்சிட்ட அப்புறம் டோப்டியும் துல்னாவும் ஒரு லேண்ட் ஓனர்ஸோட இடத்துலையும் போய் அங்கே வேலை செய்வாங்க. வேலை செஞ்சு அவங்க நடமாட்டத்தெலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்து இவங்களை கொண்டுடுவாங்க. இப்போ துல்னா என்ன ஆயிடுச்சுன்னா காட்டில் ஒளிஞ்சின்னு இருக்கும்போது போலீஸ் அவரை சுட்டுடுறாங்க. அவர் இறக்கும் போது மாஹோன்னு ஒரு குரல் கொடுத்துட்டு இறக்குறாரு. அதனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த குரல் கேட்டுட்டு மற்றவங்களாம் வருவாங்க, அவங்களே நம்ம கொண்டுடலான்னு சொல்லிட்டு அந்த உடம்பு பக்கத்துலேயே அவங்க மறைஞ்சின்னு இருக்காங்க. ஆனால் யாருமே உடம்பு எடுக்க வரல. இப்போ அவங்க டோப்டியை தேடின்னு இருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த மாதிரி போராளிகளெல்லாம் பிடிக்கிறது ஈஸியாக இருந்தது. ஆனால் இப்போ போராளிங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக தப்பிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள பற்றி நிறைய விஷயமே இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க ஒன்றுமே தெரியாதனால இவங்களால அந்த ஆப்ரேஷன் ஜார்கானி ஃபாரஸ்ட்டை போட்டு மூடவும் முடியல. அதனால் இன்னமும் போலீஸ் இவங்களை தேடிட்டு தான் இருக்குது. இப்போ கதைப்படி பார்த்திங்கன்னா டோப்தி காட்டுலேருந்து நடந்துட்டுருக்காங்க. அவங்க பேரை யாரோ சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் அவங்க திரும்பி பார்க்கல. ஏன்னா இப்போ அவங்க வேறு ஒரு பேரில் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க முஷாயோடைய ஒய்ஃபோட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் அரிசி இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீ ஓடி போயிடு, உனக்கு ஆபத்து அப்படின்னாங்க. அப்போ டொப்டி சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய வாட்டி நான் ஓடி இருக்கேன், ஆனால் நான் மாட்டினாலும் யாரோட பேரையும் சொல்ல மாட்டேன். என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் நான் என்ன பண்ணுவேன்னா என் நாக்கை கடிச்சு துப்பிடுவேன். ஏன்னா எனக்கு நாக்குன்னு உணர்ந்தால் தான் நான் யார் பேரையாக சொல்ல முடியும். இவளுக்கு எழுதவும் படிக்க தெரியாதனால அவளை எழுதியும் காட்ட சொல்ல முடியாது. அதனால் யாரோட பேரும் இவ மூலமாக போகாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ நடந்துனே இருக்கும்போது திரும்பி டோப்டின்னு யாரோ கூப்பிட்றாங்க. இப்போ வச்சுருக்க பேர் உப்பி மேஜன்னு. அதனால் அவள் யோசிக்கிறா, இது யார் நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றது அப்படின்னு. ஏன்னா யாராவது பக்குலிலேருந்து இருக்கணும். இல்லைன்னா முஷாய்க்கும் உன்னுடைய மனைவிக்கு மட்டும்தான் அவளோட உண்மையான பேர் தெரியும். அப்போ அவள் யோசித்து பார்க்குறா, இந்த பக்குலியில் எப்படி நடந்ததுன்னு, எப்படி இந்த சுர்ஜா ஷாஹுவை அவங்க கொண்டாங்கன்னு. ஒரு நாள் ராத்திரி அவன் வீட்டை சுற்றிட்டு அவனுடைய குடும்பத்தெல்லாம் கட்டிட்டாங்க. துல்னா சொன்னார், நான் தான் முதல்ல அவனை அடிப்பேன். ஏன்னா
என்னுடைய கொள்ளு தாத்தா வந்து கொஞ்சோண்டு நெல் அவன்கிட்ட வாங்கினதுக்காக இன்னைய வரைக்கும் கூட நான் அவனுக்கு இலவசமாக உழைச்சிட்ருக்கேன், என்னை இலவசமாக வேலை வாங்கிட்டு இருக்கான், அந்த கடனை திருப்பி கொடுக்கறது தான் நீ எனக்கு வேலை செய்யணும் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு என் உழைப்பெல்லாம் திருடின்னு இருக்கான் அப்படின்றாங்க. அடுத்தது டோப்டி சொல்கிறா, நான் அவன் கண்ணை வந்து அடுத்தது நான் பிடுங்கிடுவேன், ஏன்னா என்னை பார்க்கும் போதே அவன் நாக்குலேருந்து அப்படியே வந்து தண்ணி ஊற்றுறத பார்க்குறேன், அவ்வளோ ஒரு ஒரு பார்வை, ஒரு காம பார்வை தான் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்றா. அப்போது தான் அவங்களுக்கு வந்து செய்தி வருது இந்த மாதிரி ஆர்மி வந்து வந்துடுச்சின்னு. அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து அவங்க கொளுத்துனாங்க. அப்புறம் வந்து துப்பாக்கி சூடு நடந்தது. நிறைய ஆண் பெண் குழந்தைங்க எல்லாம் அப்படி செத்து கீழே விழுந்தாங்க. துல்லா வந்து அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா பொண்ணை மாதிரி கீழே விழுந்துட்டு அப்படியே நழுவி நழுவி தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பூபத்தியும் தப்தா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நம்ம இந்த இடத்துலையே வேறு வேறு இடத்துல வேலை செய்யலாம், நமக்குன்னு குடும்பமோ குழந்தையோ வேணாம், நம்மளுடைய வேலை இந்த மாதிரி வந்து ஏழைங்களை ஏமாத்துறவங்கள ஒழிக்கணும், இந்த நிலம் வச்சுருக்கவங்கள ஒழிக்கணும், கடனுக்கு பணம் தரவங்கள ஒழிக்கணும், போலீஸ்காரங்களை ஒழிக்கணும். நம்ம இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோன்னா ஒரு காலத்தில் இவங்க ஒழிஞ்சிடுவாங்க அப்படின்னு. இப்போ தோப்தி நடந்துக்கினே இருக்கா. இன்னும் 2 மைல் நடந்தானா அவளோட கேம்ப் வந்துடும். அப்போ பின்னாடி வரவங்களும் அவள் பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. இவன் நினைக்கிறான் நம்ம இவங்களை வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு இழுத்துன்னு போயிடணும்னு. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா அவங்க வந்து இவளை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி எடுத்துன்னு போய் சேனநாயக்கில் விடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ எல்லார் பேரையும் சொல்கிறாளான்னு பாருங்கள், இல்லைனா அவளை ரேப் பண்ணிவிடுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அவளை கொடுமைப்படுத்துகிறாங்க. அவள் அப்படியே மயக்கத்துலேருந்து விழித்து பார்க்கும்போது அவள் கை காலெல்லாம் வந்து ஒரு கம்பத்தில் கட்டி இருக்குது. அவள் வாய் இந்த துணியை வச்சு அவங்க மூடலை. அவளுக்கு ஆனால் தாகமாக இருக்குது. அவளுடைய காலில் அப்படியே ரத்தம் வழிஞ்சு போகுது. அவளுடைய இடுப்பெல்லாம் அப்படியே வந்து கசகசன்னு இருக்குது. அவளுக்கு என்ன எத்தனை ஆண்கள் வந்து அவள் மேலே வந்தாங்கன்னு கூட அவளுக்கு தெரியல. ஆனால் அவளோட மாரெல்லாம் கடித்து துப்பியிருக்காங்க. அவள் நினைக்கிறா ஒரு வேளை நம்மளை வந்து நிறையெல்லாம் சாப்பிட்டு போயிட்டோன்னு சொல்லிவிட்டு அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு. ஆனால் வந்து அங்கே யாருமே வரல. கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் ஆண்கள் தான் அங்கே வராங்க. வந்த அப்புறம் பார்த்தா திருப்பி அவளை ரேப் பண்ணுறாங்க. காலையில் வரைக்கும் இந்த கொடுமை அவளுக்கு நடக்குது. அதுக்கப்புறம் வந்து அவளோட டென்ட் கட்டின்னு வராங்க. அது மேலே வந்து துணியே இல்லை. இப்போ ஒரு துணியை தூக்கி அவன் மேலே போடுறாங்க. அப்புறம் வந்து ஒரு ஆண் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அவளை வந்து பூரா சாஹிப்போட டென்ட்டுக்கு அழைச்சி வர சொல்லியிருக்காங்கன்னு. இவள் எழுந்து நிற்கிறா. அவளுக்கு தண்ணி கொடுக்க தராங்க. ஆனால் தண்ணி எடுத்து அவள் தரையில் ஊற்றிடுறான். அவன் மேலே ஒரு துணியை கொடுத்து போட்டுக்க சொல்கிறாங்க. அவன் துணியை வந்து பல்லாலே கிழிச்சிடுறான். எல்லா ஆண்களும் நினைக்கிறாங்க, ஓ இவளுக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டுடுச்சு போல சொல்லிவிட்டு அவங்க பயந்துடுறாங்க. பயந்துட்டு என்ன செய்யணும்னு கேட்குறதுக்காக ஓடுறான். பெரிய சத்தம் கேட்குது. பார்த்தா சேனாநாயக் வர்றாரு. அவர் எதிர்க்க வந்து தோப்தி நடந்து வரதை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா உடம்புல துணியே இல்லாமல் நடந்து வரா. ஆனால் தலையை நிமித்தின்னு வரா. அவள் பின்னாடி எல்லாருமே பயந்துன்னு வந்துட்டுருக்காங்க. அவள் கிட்ட வந்தோடனே இடுப்பில் கையை வச்சுட்டு சிரிச்சுட்டே சொல்கிறா, நான் தான் டோப்தி மேஜன், என்ன தான் நீ தேடிட்டு இருந்த, என்ன தானே நீ எல்லோரும் ரேப் பண்ண சொன்ன, நீ சொன்ன மாதிரி எல்லாரும் பண்ணிட்டாங்க அப்படின்றா. சேனநாயக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அவருக்கு கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. உன் துணியெல்லாம் எங்கன்னு கேட்கும்போது அங்கே இருந்த ஆண்கள் சொல்கிறாங்க, இல்லை அவள் கிழிச்சு போட்டுட்டா அப்படின்றாங்க. தோப்தி சிரிச்சுக்கிறா. சிரிச்சுட்டே சொல்கிறா, அவளோட உதரில் தான் ரத்தம் அப்படியே கொட்டுது. அவள் சொல்கிறா, துணியால் என்ன பயன், நீங்கள்லாம் அந்த துணியை கிழிக்க தான் முடியும், ஆனால் அவங்க யாராலையும் என் மேலே துணியை போற்ற முடியாது திருப்பி அப்படின்றா. அப்படியே வந்து நேராக சேனநாயக்கு எதிர்க்க நிற்கிறா. அப்படியே சேனாநாயக் நடுங்கி போகிறாரு. இந்த கதையில் பார்த்திங்கன்னா நக்சலைட் மூமெண்ட்ஸ் பெங்காலில் எப்படி நடந்தது, அப்படியே அழுத்தப்பட்ட அந்த பெசன்ஸ்லாம் எப்படி வந்து நில முதலாளிங்களுக்கு எதிராக வந்து நியாயத்துக்காக போராடினாங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இந்த கதையில் தோப்தியை வந்து அவங்க நடத்தின விதம் நமக்கு வந்து மகாபாரதத்தில் துரியோதனன் திரௌபதியை நடத்தினது ஞாபகத்துக்கு கொண்டு வருது. ஆனால் இங்கே தோப்தி அவளே வந்து எல்லா பெண்களுக்கும் சேர்த்து இந்த சமுதாயத்தில் இன்னமும் பெண்களுக்கு செய்யக்கூடிய அநீதியை எடுத்து சொல்கிற மாதிரி இந்த கதை இருக்குது. சேனநாயக்கு, போலீஸு, ஆர்மி எல்லாமே கௌரவஸ் மாதிரியும் அவளை எப்படி வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்கன்றது அந்த கதையில் இருக்குது. ஆனால் அவள் எவ்வளோ கொடுமை அவளுக்கு வந்தாலும் யாரோட பேரையும் அவள் காட்டி கொடுக்கவே இல்லை. மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா திரௌபதியை காப்பாற்றுறதுக்கு கிருஷ்ணர் வராரு. ஆனால் இந்த கதையில் தோப்தி அவளுக்காகவே அவள் நிற்கிறா. எந்த ஆணோடைய உதவியும் அவள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு எப்படி வந்து அந்த ஏழைங்களாம் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க போலீஸாலேயும் மற்றவங்களாலேயுன்றதான் சொல்லுது. இது வந்து பொலிட்டிக்கலாகவும் சோஷியலாகவும் வந்து எவ்வளோ ஒரு முக்கியம் வாய்ந்த கதைன்றது அந்த கொடுமைகளை வந்து முழுசாக அறிஞ்சவங்க வந்து சொல்லுவாங்க.
ஆனால் இந்த கதையை படிக்கிறவங்க வந்து நிச்சயமாக வந்து நெஞ்சு பதறாமல் மனசு கஷ்டப்படாமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு அருமையான கதை இது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.